கோடை வெயில் தணிஞ்சு செடிகளுக்கு மிகவும் இதமான ஒரு கிளைமேட் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னது மாதிரி நம்ம மாடி தோட்டத்திலையும் நம்ம இந்த ஆடிப்பட்டத்துக்கு விதைகளை விதைச்சிடலாம். இந்த ஒரு அருமையான கிளைமேட்டில் ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைச்சோம் அப்படின்னா தை மாதத்தில் ஒரு அமோகமான அறுவடையை பெற முடியும் அப்படின்றது நம்ம விவசாயிகளுடைய நம்பிக்கை. தென்மேற்கு பருவமழை தொடங்கிட்டதுனால நமக்கும் இங்கே ஒரு அழகான கூலிங்கான ஒரு கிளைமேட் அமைஞ்சிருக்கு. செடிகளுக்கு இது ரொம்பவே நல்லது. நமக்கும் பெரிய மழை இல்லைனாலும் அவ்வப்போது சாரல் மழைகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பருவநிலை மாற்றத்தினாலையும் மழையாலையும் செடிகள் சூப்பராக வளரும். நாம் விதைச்ச விதைகள் எல்லாமே உயிர் பெற்று முளைச்சி அழகாக இந்த மாதிரி பச்சை பச்சேர்னு காட்சியளிக்கும் போது அது பார்க்கவே 1000 கண்ணு வேணும். இது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் மிகுந்த நம்பிக்கையையும் அதிகப்படியான சந்தோஷத்தையும் அள்ளித்தருது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். இன்றைக்கி இவ்வளோ காலையில் இங்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்னுடைய கார்டனை பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ கார்டனிங் வீடியோ தான் இருக்க போகுது. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா பல தடவை நான் வந்து கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாம் போட்டு எடுத்திருக்கேன். பட் இந்த ட்ராவலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸும் ஆகிருக்கு. நிறைய தடவை கிளைமேட்னாலேயும் அதே போல் தண்ணி பிரச்சனையினாலேயும் அதே மாதிரி பூச்சி தொல்லையினாலேயும் என்னுடைய கார்டனை நான் வந்து பல தடவை இழந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அர்பன் ஜங்கிள்குள்ளே கார்டன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் கிடையாது. பட் ஆனால் சில ஸ்டெப்ஸை வந்து நம்ம கற்றுக்கிட்டோம், சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஆடி மாதம் வந்து நம்ம விதைக்கலாம், அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல இடங்களில் படித்தேன், பல வீடியோஸ் கூட பார்த்தேன். அதை வந்து நம்ம கார்டனில் ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பல டிப்ஸ் காத்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்டனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான 5 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நான் தான் சோஃபியா. இந்த சேனலில் நம்ம பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ட்ராவலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவலை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உடனுக்குடனே உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வரும். நீங்கள் எந்த வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இப்போ நம்ம அந்த முக்கியமான 5 விஷயங்களை வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறைந்தபட்ச ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெரஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் தான் நான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே டெரஸ் அவைலபிளாக இருக்குமா அப்படின்றது தெரியாது. நீங்கள் உங்களுடைய பால்கனி அல்லது எங்கெங்கே உங்களுக்கு எங்கேயாவது கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சாலுமே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப்ட் இடமா இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமே நீங்கள் அதில் வந்து கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 2வது விஷயம் வந்து நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான சாயில். என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் மண் கலவை வந்து நான் எப்படி ரெடி பண்ணிக்கிறேன், இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஒரு பெட்டரான கார்டனை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐடியாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதில் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷியஸான ஒரு சாயில் ரெடி பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம அடுத்த கார்டன் செட்டப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பாட்ஸ் வாங்கி நிறைய மண்கலவை ரெடி பண்ணி அதே மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இப்படி ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கீரை வெரைட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இதில் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னா அது கீரையாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் சக்ஸஸை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா சின்ன சின்ன காய்கறிகள் வெரைட்டிகளை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, என்றைக்குமே வந்து நம்ம இங்கே மாடிக்கே அல்லது நம்ம செடி வச்சுருக்க இடத்துலையே வந்து கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக முடியும். அது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக நம்மளை நம்பி இத்தனை உயிர்கள் இங்கே வாழுது. ஸோ அந்த உயிர்களை பராமரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இல்லைங்களா? செடிகளெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒன்ஸ் அதை உணர்ந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் செடிகளை விட்டு நீங்கள் பிரியவே மாட்டீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் சொல்ல போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது பாயிண்டில் உள்ள விஷயந்தான் நம்ம பண்ணக்கூடிய வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். செடிகள்லேருந்து வரக்கூடிய வேஸ்ட்டாக கூட இருக்கலாம், அதே போல் நம்ம கிச்சன் வேஸ்ட்டாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து
ரீசைக்கிள் பண்ணி எடுக்கும்போது நம்ம கார்டனுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு காம்போசிட்டாக மாறிடுது. அப்படி அது நல்ல ஒரு காம்போசிட்டை நம்ம செடிகளுக்கு போடும்போது செடிகளுமே நல்ல நியூட்ரிஷியஸாக நல்ல பலன்களை தரக்கூடிய நல்ல இந்த மாதிரி க்ரீனரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நாளைக்கு பெரிய மாற்றங்கள், இயற்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ யார் யாருக்கு இடம் இருக்கோ கண்டிப்பாக ஒரு சின்ன தொட்டியில் ஒரு சின்ன செடி வைக்க மறக்காதீங்க. ஒரு புதினா, ஒரு கொத்தமல்லி, ஒரு கீரை ட்ரை பண்ணுங்களேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வைக்கணும்னு உங்களுக்கே ஆசை வரும். அண்ட் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம மனசுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஊட்டச்சத்தான காய்கறிகளை வந்து கொடுக்க முடியும். கண்டிப்பாக அதில் எந்த விதமான நச்சுக்களோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. இல்லைங்களா? இப்போ கீரையே பறிச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கீரையை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அது வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் கார்டன் வைக்கணும் அப்படின்றது. ஸோ நீங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு பூஸ்டர் கொடுங்களேன். இந்த புது கார்டனில் நான் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கேன்னா, சீசன் பார்த்து நான் விதைக்க போகிறேன். அதே மாதிரி நான் வந்து பாரம்பரிய விதைகள் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்லி மார்னிங் நான் வந்து சீட்ஸ் விதைக்க போகிறேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த சீசனுக்கு என்னென்ன விதைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரலாம். டவுட் பண்ணவே வேண்டாங்க. நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் எல்லாமே இந்த சீசனை நம்ம விதைக்க முடியும். சரிங்களா? அடுத்து நம்ம மண் கலவையை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மண் கலவையில் செம்மண், மக்கிய உரம், தேங்காய் நார் கழிவு இது எல்லாமே சமப்பங்கு கலந்து தேவையான பாட்ஸும் க்ரோ பேக்கும் ரெடி பண்ணி நான் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான விதைகள் எல்லாம் விதைச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு கீரை விதைக்க போகிறேன். ஸோ கீரை விதையை பார்த்திங்கன்னா இந்த மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விதைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த க்ரோ பேக்கை 4 பிரித்து 4 வகையான கீரைகள் இதில் போட போகிறேன். ஸோ என்னுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். உங்கள் ப்ரிஃபரன்ஸ் எப்படியோ உங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த விதையை நல்லா தூவிட்டு அதுக்கு பின்னர் கொஞ்சம் மண்ணை நம்ம அதுக்கு மேலாப்பில் தூவி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து முள்ளங்கி விதைக்க போகிறேன். ஸோ 2 பார்ட்டிஷனாக நான் பிரிச்சுக்கிட்டேன். ஸோ தேவையான ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் நான் வந்து போட்டுட்டு அதில் வந்து நான் வந்து 2 விதையை போட போகிறேன். அதை போட்டுட்டு மூடி விட்டுற வேண்டியதான். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரிய க்ரோ பேக்காக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி விதைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட வந்து வேறு மாதிரி கண்டெய்னர்ஸோ க்ரோ பேக்ஸோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி 1 விதையோ 2 விதையோ போட்டு நீங்கள் விதைக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து செடி அவரை விதைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு ரொம்ப நெருக்கமாக நடாமல் கொஞ்சம் கேப் விட்டு நட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் தொட்டியில் தக்காளி, பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெங்காயம் இது எல்லாமே நான் விதைச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அழகாக தண்ணி விட்டுருவோம். ஸோ தண்ணி விடுறது பார்த்திங்கன்னா மெதுவாக விடுவோம். ரொம்ப லைட்டாக விட்டால் போதும். நம்ம போட்ட விதை டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நம்ம தண்ணி விட்டுப்போம். அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த ஷேட் நெட்டால் நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டிக்காக தான், கம்பல்சரி கிடையாது. நம்ம பிள்ளைகளையுமே கார்டனிங்கில் ஈடுபடுத்தணும் அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக செய்வாங்க. ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா இதில் வந்து வெந்தயமும் கொத்தமல்லியும் விதைச்சாங்க. ஸோ விதைச்சிட்டு எல்லாத்துக்கும் மண் போட்டு தண்ணி விட்டது எல்லாமே அவள் தான். ஸோ சொல்ல எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ என்னுடைய கார்டன் அப்டேட்டை வந்து நான் அடுத்தடுத்து உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணிடுங்க. சரிங்களா? அதுபோலவே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அது மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்குமே கார்டனிங் பண்ணணுன்ற அந்த ஆர்வத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கார்டன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் கார்டனை 1 டைம் டேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக விட மாட்டீங்க. எப்படி தான் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் பார்த்தா கூடயுமே அடுத்தடுத்து அதை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு தூண்டுதல் இப்போ எனக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஒரு பெட்டரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய்.